100 பாராட்டுகளில் ஒரு காயம். வாழ்க்கை உணர்வுகளின் குரல். விக்ரம் ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலை செய்தான். ஒரு நாள் அவன் செய்த ஒரு திட்டத்தை மேலாளர் பார்த்தார். அவர் சொன்னார், மிகவும் அருமையாக செய்திருக்கிறாய். உன் உழைப்பு தெரிகிறது. அவனுடன் வேலை செய்த 10 பேரும் அவனை பாராட்டினார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒருவர் மட்டும் சொன்னார், இது இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை விக்ரமின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. வீட்டிற்குச் சென்ற பிறகும் அதையே நினைத்துக் கொண்டிருந்தான். நான் உண்மையிலேயே சரியாக செய்யவில்லையா? எல்லோரும் பாராட்டியது வெறும் மரியாதைக்காகத்தானா? அடுத்த நாள் அலுவலகத்திலும் அவன் மகிழ்ச்சியாக இல்லை. சில நாட்கள் கழித்து அவன் நண்பன் கேட்டான், உன்னை எல்லோரும் பாராட்டியதை ஏன் மறந்துவிட்டாய்? விக்ரம் அமைதியாகச் சொன்னான், எனக்கு தெரியவில்லை. அந்த ஒரு குறை மட்டும் என் மனதில் இருந்து போகவில்லை. அப்போது நண்பன் சொன்னான், உன் வாழ்க்கையில் கிடைத்து 100 நல்ல வார்த்தைகளை உன் மனம் மறந்துவிட்டது. ஆனால் ஒரு எதிர்மறையான வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் விக்ரமை சிந்திக்க வைத்தன. அன்றுதான் அவன் புரிந்து கொண்டான், தன்னை காயப்படுத்திய வார்த்தை பெரியதாக இருந்ததால் அல்ல, அதை மீண்டும் மீண்டும் நினைத்ததால் அது பெரியதாகிவிட்டது. இன்றைய செய்தி, நெகட்டிவிட்டி பாயஸ் என்பது நல்ல அனுபவங்களை விட எதிர்மறையான அனுபவங்கள், விமர்சனங்கள் அல்லது வார்த்தைகளை நம் மனம் அதிகமாக கவனித்து நீண்ட நேரம் நினைவில் வைத்துக் கொள்ளும் உளவியல் மனநிலை. ஒரு மோசமான வார்த்தைக்காக 100 நல்ல வார்த்தைகளை மறந்துவிடாதீர்கள். உங்களை பற்றி ஒருவர் சொன்ன ஒரு குறை நீங்கள் யார் என்பதை முடிவு செய்யாது. மனதில் எதை வைத்திருக்கிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையின் உணர்வை தீர்மானிக்கிறது. இதே மாதிரி வாழ்க்கை உண்மைகள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.